ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இதில் நம்ம ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு டாபிக். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் இன்னைக்கு நேரடியாக தலைமை செயலகத்துக்கு போய் தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஏன்னா பெரம்பூர் தொகுதியில் இன்றைக்கி நம்ம தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தார். அது சடனாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து ஒரு புகார் கொடுத்துருந்தாரு. இந்த இடத்துல நாங்கள் மறுபடியும் பிரச்சாரம் நடத்துறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே போய் அவரே புகார் பண்ணியிருந்தார். ஏன்னா கட்சி நபர்களை வச்சு தான் சில விஷயங்கள் இது வரைக்கும் மூவ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனை வந்ததுனால டைரெக்டாகவே விஜய் அவர்களே களத்தில் இறங்கி அவரே தலைமை செயலகத்துக்கு போய் அந்த புகாரை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. இது கொஞ்ச நேரத்தில் வைரல் ஆச்சு. உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் நடத்திக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. வர 30ஆம் தேதி விஜய் அவர்கள் அங்கே பிரச்சாரத்தை தொடங்க போறாரு. நாளைக்குள்ள திங்கக்கிழமைக்கு பார்த்தோம்னா தொடங்க போறாரு. இதுக்குண்டான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு தான் நம்மளும் காத்திருந்தோம். நேற்று அனுமதி மறுக்கப்பட்டுச்சு, இன்னைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையமே, காவல்துறை மறுத்தாங்க. தேர்தல் ஆணையம் பார்த்தோன்னா அதுக்கு செவிசாய்க்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோன்னா அவங்களே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஏன்னா ரொம்ப நாள் இழுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. தேர்தல் ஆணையம் ப்ளஸ் அது மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, தேவையான பாதுகாப்புன்றது அங்கே காவல்துறையை கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வேணாம், இது சரியா வராது அப்படின்னு தான் காவல்துறை அதை நிராகரிச்சிருந்தாங்க. வேற ஏதாவது இடத்த சூஸ் பண்ணி நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கோம் அப்படின்னு நிர்மல்குமாரும் பிரஸ் மீட்ல அவரும் சொல்லியிருந்தாரு. அதனால அதே இடத்த இல்லாமல் வேற ஏதாவது இடத்த சூஸ் பண்ணுவாங்க, அங்கே பாதுகாப்பும் பலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் அதுக்கும் உத்தரவு போட்டிருப்பாங்க. கூடிய விரைவில் பெரம்பூரில் தளபதி விஜய் அவர் பேச போறாரு. இன்னைக்கு அந்த 5 தொகுதியை அவர் கவர் பண்ணி முடிச்சிருக்க வேண்டியது. வேற வழி இல்லை. இந்த நேரத்தில் இதை எடுத்துகிட்டு வச்சு ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இப்போ பர்மிஷன் கிடச்சிருச்சு. இன்னும் 2 நாள், நாளைக்குல 4 நாளைக்கு நடக்க போகுது. சரி, ஓகே, இவ்வளோ சீக்கிரமாவது பர்மிஷன் கொடுத்தாங்களே, கேட்டோன்னே கொடுத்தாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த ஒரு டாபிக் வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலிருந்து இறங்கி மறுபடியும் அதே 5 சட்டமன்ற தொகுதி அப்படியே கவர் பண்ண போகிறாரு. அதுக்கு தான் நம்மளும் காத்துட்ருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம். பிரச்சாரத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறாரு, என்ன மாதிரியான ஸ்பீச் இருக்க போது, எந்தெந்த கட்சி வச்சு செய்ய போறாரு, மக்கள் மத்தியில் விஜயோட ஸ்பீச் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தெரிஞ்சிடும். காத்திருப்போம். இதுக்கு நடுவில் இன்னொன்று, காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே நம்ம தாவேக்கல ஜாயின் பண்ண செல்வம் அப்படிங்கிற ஒரு நபர். இவர் மட்டும் இல்லை, இவர் கூட சில பேர் தாவேக்கல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நேற்று அவர் ஒரு பரபரப்பான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, அவருடைய தொண்டர்களே எல்லாருமே பாதி பேர் முழுக்க டிவி கேட்கறதா கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ரேஞ்சுக்கு இருந்திருக்காங்களாமா. அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்டா சூப்பராக பேசியிருக்காரு. என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசுவோம். ராகுல் காந்தி அவர்கள் தொண்டர்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும், ஆட்சியிலே பங்கு கொடுக்க வேண்டும், அதிக எண்ணிக்கையிலே தமிழகத்திலே போட்டியிட வேண்டும் என்று மனதார விரும்பினார். அதன் அடிப்படையில் தான் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். நீங்க குறிப்பிட்டதை போல இந்த தீய சக்தி இந்த மக்களை சுரண்டி தன்னுடைய குடும்ப வரத்திற்காக சொத்துக்களை குடித்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு நோக்கத்தோடு தான் இருந்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழலின் காரணமாக சில புள்ளநெறிகள், சில சந்தர்ப்பவாதிகள், சில சுயநலவாதிகளுடைய அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது இயலாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது என்றெல்லாம். என்ன மாதிரியான ஒரு ஸ்பீச் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே ஒருத்தர் ஆஃபீஸில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னா, எந்த காங்கிரஸ் தலைவர்களும் யாருமே இவர் பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எல்லாம் சைலண்டாக தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் தெரிவிக்கல. ஒரு நேரத்தை பேட்டி கொடுத்துட்டாரு, இப்போ வரைக்கும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அப்படின்னா என்னன்னா, இது உண்மை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. என்ன சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள், ஆல்ரெடி திமுக இப்போ மோசமான ஆட்சியாக போயிடுச்சு, கட்சியாக போயிடுச்சு, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு அவப்பெயர் தான் ஏற்பட்டு இருக்கு. சரி, இந்த கட்சி கூட போனாலும் இவங்களே சுரண்டி குடும்பமாக சொத்து சேர்த்துக்கிறாங்க, நம்ம கட்சி நபர்களுக்கு எதுவுமே தரமாட்டாங்க அப்படின்னு முடிவில் இருந்திருக்காரு அப்படின்னு அவரே யோசிச்சிருக்காரு பாருங்களேன். அதனால நம்ம கட்சி நிர்வாகிகளுக்கு அதிகாரத்தில் பங்குன்றது கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் பெரும்பான்மையான இடங்களில் போட்டி போட்டு ஜெயிக்க வைக்கணும், அவங்களுக்கு தேவையான பொறுப்பை கொடுக்கணும், ஒரு நல்ல ஆட்சியை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ராகுல் காந்தி இருந்திருக்காரு. அதனால திமுக கட்சியோட கூட்டணி வைக்கிறது அவருக்கு விருப்பமே கிடையாது. அவர் தாவேக கூட போகிறதுக்காக தான் முழுமையாக மனசோடு இருந்தார். அங்கே காங்கிரஸ் தொண்டர்களும் அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சந்தர்ப்பவாதிகள், சூழ்நிலைவாதிகள், குள்ள நெறிகள், இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் மறுபடியும் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. யார் அந்த சந்தர்ப்பவாதிகள், சூழ்நிலைவாதிகள், யார் அந்த குள்ள நெறிகள், யாருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? உடனே தோணலாம், காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பல பேர் திமுக எடுத்து குரல் கொடுத்து அங்கேயும் மீட்டிங் போட்டு எங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, இங்கே இந்த செல்வ பெருந்தொகை இருக்கார்ல, முக்கியமான தலைவர், இவர் மட்டும் திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டே இருக்காரு. இவர் திமுக காரரா இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரரா அப்படின்னு லெவலுக்கு டவுட் வந்துச்சு. இல்லை, அவரு தான் குள்ள நிறையா இருப்பார் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். வரதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாருமே கொதிச்சு எழுந்து அங்கங்கே மீட்டிங் வச்சு திமுகவோட கூட்டணி கிடையாது, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் கூட்டணியில் கண்டினியூ பண்ணுவோம்
அது மட்டும் இல்லாமல் மரியாதை கொடுங்க, ஃபர்ஸ்ட் மரியாதையை நடத்துங்க, எங்களை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கேவலமாக பேசுறது திமுக கட்சிக்காரங்க பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்க, அதே நேரத்தில் அதிகாரத்தில் பங்குன்றது கொடுங்க அப்படின்னு எல்லாரும் குதிக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் மட்டும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட நாங்கள் ரொம்பவே இணக்கமாக தான் இருக்கோம், அவர் என்ன கொடுக்குறாரோ அதை பண்ணுவோம், அவர் என்னத்தை தூக்கி போடுறாரோ நான் அதை பிடிச்சிக்குவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க அவரை தான் பிடிச்சிக்குவேன்னார். மற்றவங்க யாரும் நான் சொல்ல, அந்த செல்வ பெருந்தொகை அப்படிங்கிற ஒரு நபர் மட்டும் ஸ்டாலின் அவர்கள் எந்த தொகுதியை தூக்கி போடுறாரோ இல்லை எத்தனை தொகுதி தூக்கி போடுறாரோ அதுக்கு நான் ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பேச்சு இருந்துச்சு. அதனால் நீங்கள் இந்த இடத்துல யோசிப்பீங்க, நிர்வாகிகள் எல்லாரும் அடமான வச்சது, நிர்வாகிகள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா 2 சீட்டுக்கு 3 சீட்டு கையேந்து வச்சது, இல்லை அதிகாரத்திலே பங்குன்றது ஒன்று கொடுக்காம போனதுக்கு முக்கியமான காரணம் அந்த குள்ளநரி யார் அப்படிங்கும்போது செல்வ பெருந்தொகை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவரை தான் சொல்கிறாரோ செல்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் வந்திருக்கு. வரலாம், வராமல் இருந்தால் தான் நான் ஆச்சரியம், வரும், வந்தே தீரணும் அந்த நபர் தான் அப்படின்னு. அதோட இல்லைங்க, இன்னும் இருக்குது, நான் சும்மா ட்ரெய்லர் தான் வச்சுருக்கேன். எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனை. கடந்த 3 மாதங்களாக தலைவர் ராகுல் காந்தி எந்த நோக்கத்திற்காக அவர் செயல்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவடையவில்லை. அவரையே அவர்கள் முத்தஜிலே நிற்க வைத்து விட்டார்கள். அதனால் நாங்கள் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 80% காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி நிற்பதை எதிர்த்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் காங்கிரசின் அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் அழித்து வருகிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடாது என்கிற அந்த ஒற்றை எண்ணம் தான் தமிழகத்திலே பெரும்பான்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கு உள்ளது. அதுதான் காங்கிரஸை ஆதரிக்கும் பொதுமக்களிடம் இருக்கிறது. பாவங்க, எந்த அளவுக்கு திமுக போட்டு நெருக்கடி கொடுத்து வலுக்கட்டாயமாக நீங்கள் போகவே கூடாது, வந்தே தீரணும் அப்படின்னு ரேஞ்சுக்கு இழுத்துருப்பாங்க. இல்லை நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க போனாலும் கூட வேற வழியே இல்லாமல் இந்த பக்கம் இருந்த ஒரு குள்ளநரி இருப்பீங்களா, காங்கிரஸ் கட்சியில் ஒரு குள்ளநரி இருக்குங்களா, அந்த குள்ளநரி இவங்க தள்ளுறாங்க நிர்வாகிகளை. இந்த பக்கம் ஸ்டாலின் பிடிச்சி இழுக்கிறாரு. 2க்கு நடுவில் மாட்டிக்கிட்டு என்னதான் பண்ணுவாங்க? அவர் யார்? நம்ம ராகுல் காந்தி. 2க்கு நடுவில் மாட்டினது யார் அப்படின்னா நம்ம ராகுல் காந்தி ப்ளஸ் தொண்டர்கள். இவங்க மாட்டிக்கிட்டாங்க. 80% தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற 80% தொண்டர்கள் திமுகவோட கூட்டணின்றது தொடரக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து ஒரு முக்கியமான நபர் சொல்கிறாருங்க. இதை விட ஒரு மிக முக்கியமான ப்ரூஃப் நம்மளுக்கு என்ன தேவை? திமுக கட்சி நம்மளை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ராகுல் காந்தி நடுத்தேர்வில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை விட ஒரு கேவலமான விஷயம் பார்த்தோன்னா ஏதாவது இருக்குமா திமுக கட்சிக்கு? அந்த அளவில் தான் நடத்தியிருக்காங்க அப்படின்றது அவர் சொல்கிறார். இப்போது ராகுல் காந்தி அவர்களோட மைண்ட் செட் முழுக்க நம்ம தாவேக்காக்கு போகலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்காரு. இந்த பக்கம் ஒரு சில பேர் இருப்பாங்களே அந்த குள்ளநரிகள், அவங்க வந்து அவரோட மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இல்லை நம்ம அங்கே போக முடியாது, இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இதை பேசி எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணி ராகுல் காந்தியை ஒத்துக்க வச்சு திமுகவோட கூட்டணி சேர வச்சுருக்காங்க. எந்த லெவலில் பார்த்தோன்னா வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? என்ன சொல்கிறது? அது மட்டுமா, இன்னும் இருக்குது, இன்னும் புலம்பி தள்ளியிருக்காரு மனுஷன். அடிப்படை கொள்கை மதசார்பற்ற கொள்கை. அதே கொள்கையை தான் தாவேகா தன்னுடைய கட்சியில் வைத்திருக்கிறது. மதசார்பு என்ற ஒற்றை புள்ளி எங்களை அதிகமாக ஈர்த்ததற்கு காரணமே இங்கே ஊழற்ற ஆட்சி அமைக்க வேண்டும், மதசார்பின்மையை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கோடு தான் என்னை எங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களையும் நிர்வாக பெருமக்களையும் தாவேகாவிலே இன்று இணைத்திருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாருமே தாவேகால தான் சேரணும், மறுபடியும் ஒரு காமராஜர் ஆட்சி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா காங்கிரஸனோட அடிப்படை கொள்கை அப்படின்னா மதச்சார்பற்ற கொள்கை. அதே கொள்கை தான் தாவேக்காவை முன் வச்சிருக்காங்க. அதனால அவங்க கூட சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சி, ஒரு தூய்மையான ஆட்சி, காமராஜர் ஆட்சியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லா தொண்டர்களுமே விருப்பப்பட்டாங்க. திமுகவோட கூட்டணி போறதுக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு இவரே உடச்சு சொல்லியிருக்காருங்க. காமராஜர் ஆட்சி வேணுன்ற லெவலுக்கு போயிருக்காங்க பாருங்களா, அந்த லெவலில் யோசிச்சிருக்காங்க. நம்மளுடைய கொள்கை அதுதான், அதே தான் வந்து தாவேக்கா முன்னெடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களோட போகிறதா சரியா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த முடிவு கடைசி நேரத்தில் இவங்கனால சில குள்ளநெறியரால் பறிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வர்றேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நானும் என்னோட கூட வந்த நபர்களும் நாங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்து தாவேக்காவோட எங்களை இணைச்சிக்கிட்டோம். வெற்றிக்கு நாங்கள் முழுக்க பாடுபடுவோம்னு சொல்லியிருக்காரு. தாவேக்கா தமிழ்நாட்டில் முன்னிலை வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகா கட்சி சைலண்டான ஒரு வார் பண்ணிட்டு இருக்கு, கூடிய விரைவில் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்றத அவரோட பேச்சாகவும் இருக்கு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற திமுக கூட்டணியாகவே இருந்தாலும் கூட காங்கிரஸ் தொண்டர்கள் இங்கே தாவேகா ஜெயிக்கிறத எதிர்பார்க்குறாங்க. இவங்க தான் ஜெயிச்சு வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசுகிறாருங்க. கூட்டணியில் திமுக கூட தொடர்ந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை இங்கே தாவேகா தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாமாங்க. இதை விட திமுக என்னது பொசுக்கு நான் இப்படி போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னு பயங்கரமாக இருந்திருக்கும். என்னது, நம்ம கட்சி விட்டு போயிட்டாரு, சரி ஓகே, திமுக ஆதரவுன்னு தெரிஞ்சு போச்சு, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு திமுகவோட இருக்கிற காங்கிரஸ்காரங்க பூரா தாவேகா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசினா இதை விட இந்த பேட்டி எடுத்து வைரல் ஆக்கிங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியமான தேவை. இப்போ
அந்த லெவலில் வச்சு செஞ்சிருக்காரு செல்வம். இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே போய் நீங்கள் ஏதோ கட்சியில் ஜாயின் பண்ணிட்டு போங்க, எங்கள் கட்சியை பற்றி எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு யாருமே பெருசாக குரல் கொடுக்கவே இல்லை, எதிர்த்து கேள்வியே கேட்கவே இல்லை. எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முழுக்க முழுக்க உண்மைன்னு அர்த்தம். இதை நம்மளே பார்த்தோம் இல்லையா, நமக்கு தெரியாதானே? பிரவீன் சக்கரவர்த்தியோட பேச்சுவார்த்தை நடத்துறது என்ன, இங்கே திமுக நிர்வாகிகள் எங்களை தப்பாக நடத்துகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, கட்சியில் எதுவுமே எங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அதிகாரத்துலையும் பங்குன்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வர முடியாது அப்படின்னு தொண்டர்களே ஆதங்கப்பட்டு பேசின விஷயங்கள்லாம் இருக்கே. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மீட்டிங் போட்டு பேசுனாங்களே, இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அவங்களோட மனநலம் அதுதான் இருந்திருக்கு. அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா கொடு, இல்லைன்னா அங்கே தாவேகா விஜய் கூட கிளம்பி போயிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு தொண்டர் பேசுனதெல்லாம் பயங்கர வைரல். அங்கே நிறைய பேர் அதுக்கு கை தட்டுறாங்க, டேபிளை தட்டுறாங்க, ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு ரேஞ்சுக்கு. இவர் சொல்கிற மாதிரி இப்போ யாருமே பெரிய அளவில் அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்படிங்கும்போது ஓகே கன்ஃபார்ம். அதாவது 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, லவ்வை பிரித்து பிடிக்காத ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி இருக்கும். அந்த லெவலில் இருக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணி. 2 பேருக்கும் மன ஒற்றுமையே கிடையாது, முழுக்க முழுக்க மனஸ்தாபனம் தான் இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, கையை தூக்கி நாங்கள் வெல்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது திமுக கிட்ட காங்கிரஸ். காங்கிரஸுக்கு பார்த்தோம்னா திமுக விட்டு போகலான்னு தான் ஐடியா, ஆனால் திமுக விடாமல் பிடிச்சி வச்சிருக்கு. ஏன்னா போனால் ஒன்றும் முடியாதுல்ல, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, மொத்தமாக போயிருமே அப்படின்னு ஒரு பயத்தில் திமுக பிடிச்சி வச்சிருக்கு. இப்போ திமுகவுக்கு மட்டும்தான் காங்கிரஸ் மேலே லவ் இருக்குது, காங்கிரஸுக்கு திமுக மேலே லவ் கிடையாது. அது இங்கே தாவேகா கூட லவ் பண்ண நினச்சிருக்காங்க, பிரிச்சுட்டு போயிட்டான். ஏதோ சொல்கிறது, அந்த லெவலில் தான் ஒரு கூட்டணி அமைச்சு வச்சுருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கி வேறு வேட்பாளர் பட்டியலெல்லாம் அறிவிச்சிருக்காங்க திமுகவில், பார்த்துருப்பீங்க. அதில் இந்த பொன்முடியெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்களாம்மா. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேர்தலையே எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்லேயே ஒரே ஒரு உருப்படியான காரியத்தை தேர்தலை சந்திக்க வரும்போதே ஒருத்தனை ஒதுக்குனீங்களே, வேறு லெவல் ஹாப்பி. இதுக்கு ஒரு சல்யூட் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு. மறுபடியும் கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். எனக்கு அதுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை, மனு தாக்கல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவரை ஒதுக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி தம்பர்கள் எல்லாம் ஒதுக்கணும், அதுதான் முக்கியமான மேலே. ஏன் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா பெண்களை எந்த அளவுக்கு கேவலமாக இழிவாக பேசி வச்சிருக்காருன்றது தெரியும். எந்தெந்த தொகுதியில் அவர் போகிறாரோ அந்த தொகுதி பெண்கள் எல்லாருமே திட்டுறாரு. அவர் தொகுதி பெண்கள்னு கிடையாது, எல்லாரும் இந்த பக்கம் வந்தால் திட்டுறது பேசுறது எல்லாத்தையும் அவப்பையை செட் பண்ணி வச்சிருக்காருல்ல. அப்புறம் எப்படி அந்த ஆபாசவாதிக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்? கண்டிப்பாக போட மாட்டாங்க. நீ நின்னாலும் வாக்கு சதவீதம் வேஸ்ட்டாக போயிடும், அதனால் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போல நம்ம ஸ்டாலின் அவர்கள். சரி உருப்படியாக ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க, அதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயமா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் தோணுது. அந்த கட்சியில் கொஞ்ச நாட்களுக்கு பொறுப்பு விட்டு தூக்கிட்டு மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்த்திக்கிற மாதிரி இதில் சேர்த்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சேர்த்துக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல விஷயமா இருக்குதுங்க, பார்க்கலாம். அடுத்தது நேரெல்லாம் நிற்கிறாரு, அதே திருச்சியில் நிற்கிறாரு. இடி கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுது இவர் மேலே, இவங்க மறுபடியும் இவரை வந்து வேட்பாளராக போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான மரியாதை ஈடிக்கெல்லாம்? நீதிமன்றமே சொல்லுது, இடி சொல்லியாச்சு இவர் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு. வழக்கே பதிவு பண்ணல, இவர் அப்போ வேட்பாளர் வரைக்கும் போயிட்டாருங்க. நீ அடுத்த எலெக்ஷன் இவர் தான் நிற்கிறாரு அப்படின்னு ரேஞ்சுக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. எந்த தைரியத்தில் திமுக அதை பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, இவரோட நேம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நீதிமன்றம் இடியெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த லெவலில் போயிட்டுருக்கு திமுகவோட அரசியல் தான், வேறு எதுவும் கிடையாது. சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, ஒன்லி அரசியல், பாலிடிக்ஸ், இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒன் சைடாக திமுக காங்கிரஸ் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் உங்க கூட இருக்க எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு தாவேகா மேலே ஒரு கண் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லை நின்றுக்கிட்டு இருக்காங்க. கூடி விரைவில் பிடிங்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். காங்கிரஸ் இப்போ திடீர்னு நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு வேண்டான்னு. காங்கிரஸ் அப்படி தாவேகா கூட வந்துச்சுட்டு என்ன நினச்சி பாருங்களேன். நீ வர வாய்ப்பு இல்லை சொல்கிற சும்மா. ஏன்னா காங்கிரஸோட இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக தாலி கட்ட போகுது, ஆனால் காங்கிரஸ் பார்வை தாவேகா மேலே தான் இருக்குது. அந்த லெவலில் எழுந்து ஓடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பயங்கர காமெடியாக இருக்கும்ல. நடந்தால் நல்லாயிருக்கும் சொன்னேன் சும்மா. வேறு வழி இல்லை, அக்ரிமெண்ட்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க, வேறு வழி இல்லை, இனி அப்படி தான் இருப்பாங்க. சொன்னேன், ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு. உடனே நம்ம திமுகவோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களும் ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணுங்க, செம காமெடியாக இருக்கும். சரி ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.